எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேக் இன்வாய்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பதிவு. அதாவது இந்த ஃபேக் இன்வாய்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேக் இன்வாய்ஸை ஒரு பிசினஸ்ல எப்படி ஆப்ரேட் ஆகுது அல்லது எப்படி கையாளுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து நம்ம எப்படி வெளிவரணும், எப்படி நம்ம சேஃப்டியா நம்ம பிசினஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ணும்போது அவங்க கொடுத்த, அதாவது உங்க பையர் கொடுத்த ஜிஎஸ்டி நம்பரை, அதாவது இன்வாய்ஸ் கொடுத்திருப்பாரு, அந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்க அதுல பதிவிடும் போது அதுல இன்ஆக்டிவ் நம்பர் அப்படின்னு வந்திருந்ததுன்னா, அல்லது ஆர்சி கேன்சல்டு அல்லது நம்பர் கேன்சல்டு அப்படிங்கிற ஏதாவது ஒரு தகவல் அதுல மென்ஷன் பண்ணணும்னா வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதைய கன்ஃபார்ம் பண்ணிடணும். இது கேன்சல்டு டீலர் அல்லது ஃபேக் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 2B ஃபைல் பண்ணாமே விட்டுருவாங்க. அதாவது ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம சைடு, அதாவது நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bயோட லிஸ்ட்டை நீங்க பாக்குற டைம்ல அந்த லிஸ்ட் வரல அப்படின்னா அது ஃபேக் இன்வாய்ஸா கன்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை அத்தனையுமே, அதாவது சப்போஸ் அவங்க ரிட்டர்ன் அடுத்த மாசம் கூடி ஃபைல் பண்ணலாம். அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கும்போது ஃபேக் இன்வாய்ஸை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1ல டின் நம்பரை போட்டு அந்த ஆள் இன்ஆக்டிவ் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அவரோட பில்லு நம்ம கையில இருக்கும், அதுக்கு பேமெண்ட்டும் நம்ம கொடுத்துருப்போம், செட்டில் பண்ணிருப்போம். ஆனா ஜிஎஸ்டிஆர் 2Bல, அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 அவர் ஃபைல் பண்ணாதான் நமக்கு 2Bயா நமக்கு வந்து நிற்கும். அதை வச்சுதான் ஐடிசியை நம்ம எடுக்க முடியும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த 2Bல லிஸ்ட்ல வராம இருந்து நீங்க ஐடிசி எடுக்க முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது வந்து ஃபேக் இன்வாய்ஸா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த ஐடிசியை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபேக் இன்வாய்ஸ்க்கான ஐடிசி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வித் டாக்ஸ் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபேக் இன்வாய்ஸை இவே பில்ல மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவே பில்ல ஃபர்ஸ்ட் இவே பில் கவுண்ட் ஆயிருக்கா அல்லது இவே பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுல ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அது ஃபேக் இன்வாய்ஸாவே தான் கருதப்படும். சப்போஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷார்ட்கட்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ் அல்லது வெஹிக்கிள் நம்பர்ஸ் இது வந்து ரிப்பீட்டடா போட்டுட்டு இருப்பாங்க. டிஸ்டன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும், வித்தியாசமான ஷார்ட் இடத்துக்கு அல்லது லாங் இடத்துக்கு கம்மியா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு இவே பில் மூலமா இது ஒரு ஃபேக் இன்வாய்ஸ் சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேமெண்ட்ல எப்படி ஃபேக் இன்வாய்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேமெண்ட் பொதுவாகவே எல்லாருமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமா தான் போகுது. ஆனா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமா போகாம கேஷா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஃபேக் இன்வாய்ஸா தான் கருதப்படும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேலிடா இருக்கும்னு நான் நம்புறேன். ரேட்டை பேஸ் பண்ணி எப்படி ஃபேக் இன்வாய்ஸா கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸை நீங்க பார்க்கும்போது ஹியூஜா அதுல இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி இன்வாய்ஸ் மூலமா, அதாவது டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு தூரம் ஹையா இருக்கோ அந்த அளவுக்கு ஜிஎஸ்டியும் அதிகமா இருக்கும். அந்த ஜிஎஸ்டியை ஐடிசி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆனா பேமெண்ட் கம்மியா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிருந்தோம் பார்த்தோம் அப்படின்னு வச்சா அதுவே ஃபேக் இன்வாய்ஸா தான் கருதப்படும். காமன் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேக் இன்வாய்ஸ்க்கு பொதுவா இன்வாய்ஸ் போட்டிருப்பாங்க, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருக்காது. மேக்சிமம் ஒரு கமிஷன் பேசிஸா தான் இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரிலேட்டடா அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஃபேக் இன்வாய்ஸ் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபேக் இன்வாய்ஸை பத்தி நம்ம எந்த செக்ஷன்ல பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 16, செக்ஷன் 74 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல பார்க்கலாம். அதாவது செக்ஷன் 16 பொறுத்த அளவுக்கு எப்போ ஐடிசி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ஐடிசி எடுக்கும்போது தான் நம்ம ஹியூஜா ஐடிசியை எடுத்து, அதாவது ஃபேக் பில்லோட இன்வாய்ஸ் எல்லாம் வச்சு ஐடிசியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம பிரச்சனைக்குள்ளாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 16ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பில் இருக்கணும், கூட்ஸ் வந்து சேர்ந்துருக்கணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும், பேமெண்ட் கட்டியிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தகவல் இருக்கும். அதைய நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐடிசியை இன்எலிஜிபிளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது நம்ம இன்வாய்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் வந்து சேர்ந்திருக்கும், ஆனா அவர் டாக்ஸ் கட்டாம விட்டுருப்பாரு, 3B ஃபைல் பண்ணாம விட்டுருப்பாரு, ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிருப்பாரு, ஆனா 3B ஃபைல் பண்ணாம விட்டுருப்பாரு.
ஜிஎஸ்டிஆர் ஒண்ணுங்கிறது வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ற மாதிரி, ஒரு சேல் ரிட்டர்னை ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான். ஆனா பேமெண்ட் கட்ட வேண்டிய இடத்துல அவர் பேமெண்ட் கட்டாம விட்டுட்டாரு அப்படின்னா அந்த பில் உங்களுக்கு ஃபேக் இன்வாய்ஸா தான் கருதப்படும். இது வரைக்கும் நம்ம ஃபேக் இன்வாய்ஸோட டீடைல்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேற தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் வந்தா எப்படி கையாளணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.